இன்றைய உளவியல் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது என்ன உளவியல் பிரச்சனைனா, ஒரு செயல் செய்ய முடியாம என்னென்ன தடைகள் ஏற்படுதோ அதுதான் உளவியல் பிரச்சனைகள். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இன்னைக்கு நிறைய பேர் வேலை இருக்கு, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய பிடிக்கல, செய்ய தோணல. தனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. இது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. அப்போ எல்லாம் தெரியும், ஏன் செய்யவில்லைன்னா அந்த செயல்பட முடியாத தடைகள் தான் அவங்கள இயக்குது. அப்போ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதை பார்த்தாங்க, எதை கேட்டாங்க, எதை கெட்டாங்க, அதுதான் அவங்களோட அறிவு பதிவா இருக்குது. அப்ப எல்லா தகவலையும் சேகரிச்சுக்கிறாங்க. ஏ டு Z எதை கேட்டாலும் சொல்றாங்க. ஆனா ஏன் இவங்க ஒரு செயல் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்குமே பல நேரங்கள்ல சந்தேகம் வந்துருது. அப்போ இந்த செயல்பட முடியாத, செயல்படுத்தப்படாத தடைகளுக்கு தான் உளவியல் பாதிப்புகள்னு சொல்கிறோம். இது மென்டல் கிடையாது, அறிவு சார்ந்த பிரச்சனை. இந்த அறிவை மறுசீரமைக்கும் பொழுது இவங்க எதையெல்லாம் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க, அதாவது சரியானதை தப்பாக புரிஞ்சிருப்பாங்க, தப்புனதை சரின்னு புரிஞ்சு வச்சுருப்பாங்க, சரியானதை தப்புனே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தவறுகளை எல்லாம் இவங்களை பகுப்பாய்வு செய்கிறப்ப தான் இவங்க எதை எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நாங்கள் அதை பகுப்பாய்வு செய்து மறுசீரமைக்கும் பொழுது இவங்க அந்த இடத்துக்கு ஃபிட் ஆக முடியும். அதனால வேலை செய்ய முடியாது, செய்ய தெரியலை, செய்ய முடியலை, செய்ய ஆர்வம் வரலைங்கிறது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. இது சரிப்படுத்தலைன்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபார்வேர்ட் ஆகும். என்னால் வெளியிலேயே போக முடியல, எனக்கு எதுலையுமே ஆர்வம் வரல, எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனால் செய்ய தோண மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அது இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை கிடையாது. உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்துனாங்க, எதை சொன்னாங்க, எதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத அடிப்படையில் தான் உங்களோட அறிவு இயங்கும். அப்போ இன்றைக்கு பிரச்சனைக்கு காரணம் இன்றைக்கு வந்ததல்ல, ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இன்றைய பிரச்சனையாக உளவியல் பாதிப்பாக உங்களுக்கு வெளிப்படுது. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு வெளியில போக பயமா இருக்குது, யாராவது கிட்ட பேசுறதுக்கு நடுக்கமா இருக்குது, ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்குது, கூட்டத்துக்குள்ள என்னால் போக முடியல, ஒரு வேலை செய்யற பக்கம் ஆர்வமா வரமாட்டேங்குது, யாராவது திட்டாங்கன்னா அவங்க முகத்தையே எனக்கு பார்க்க பிடிக்கல, இப்படியெல்லாம் நான் பல காரணங்களை சொல்லிட்டு நான் என்னை தனிமைப்படுத்திக்கிறேன், யார் கூடயும் இணக்கமா போறதில்லை, எனக்கு தகுந்த மாதிரி யார் என் கூட பேசுறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், அதுவும் நீண்ட நாட்களுக்கு இல்லாமல் குறுகிய காலத்தில் அதுவும் விளங்கி போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழுகிறாங்க, புலம்புறாங்க. தன்னைத்தானே வருத்திக்கிட்டு சுருக்கிக்கிட்டு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் உளவியல் பாதிப்பு. அன்றைக்கு ஏற்பட்ட பதிவு இன்னைக்கு வேலை செய்யுது. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க எப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் பதிய வச்சுட்டாங்களோ, எப்படியெல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்ததை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் இயங்குறதுனால இன்னைக்கு அவங்களால இந்த உலகத்தில் இந்த மனிதர்களோட இந்த சமூகத்தோட அடாப்ட் ஆக முடியல. இந்த அடாப்ட் ஆகிறதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைய வளர்ச்சியடைய நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். இது இன்னைக்கு ஏற்பட்ட உளவியல் பாதிப்பு கிடையாது. உளவியல் பாதிப்புங்கிறது மென்டல் கிடையாது, அறிவு சார்ந்த, எண்ணம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த அறிவின் பதிவு தான் உங்களை இயக்குது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் அக்கறைங்கிற பேரில் அதீதமாக கவனம் எடுத்து எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளில் செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இயக்க தடை இருக்கும். எதுலையுமே செய்யறதுக்கு ஆர்வம் வராது, எதுவுமே செய்ய தோணாது, எதை பார்த்தாலுமே ஒரு பய உணர்வு வரும். வண்டி எடுத்துட்டு ஓட்டணும்னா பயம் வரும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா பயம் வரும், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பயம் வரும். இந்த மாதிரி அழுத்த நினைவுகள் வரும். இதே இன்னொரு வகை, உங்களுடைய பெற்றோர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கட்டுப்பாடோட வளர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த உளவியல் பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். எப்படின்னா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. யாரு கூடயுமே நம்பகத்தன்மை வராது. இந்த சமூகத்தில் இணைய முடியாமல் ரொம்ப சிரமப்படுவீங்க. விரக்தி நிலை ஏற்படும். நான் ஏன் இருக்கணும், என்னால்
இதனால் எனக்கும் பயனில்லை, என்னுடன் இருப்பவர்களுக்கும் பயனில்லைன்னு சொல்லி நீங்கள் உள்ளுக்குள்ளே வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட மன உணர்வுகள் யார்கிட்ட சொன்னாலுமே புரியாது. ஏன் எல்லா வசதியும் இருக்குது, ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னு ஒற்றை கேள்வி தான் உங்ககிட்ட கேட்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள இத்தனை பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறது மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இது போன்ற செயல் தடைகளை நீக்கினால் நீங்களும் சாதனையாளர்கள் தான். எதை பார்த்தாலுமே ஒரு அச்ச உணர்வு வருது. நைட்டு கெட்ட கெட்ட கனவு மட்டுமே வருது. ஆனால் இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் நண்பர்கள்கிட்ட சொன்னால் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. இது போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கின்றதா? உங்களோட அறிவு பதிவில் பல தகவல்களை நீங்கள் சேகரித்து வச்சுருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நீங்கள் சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வர்றப்ப இந்த பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, இருட்டாக இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, ஏதாவது வந்துடும், பூச்சி கடிச்சா தெரியாது, இப்படின்னு நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த நல்ல விஷயங்கள் உங்களோட அறிவு பதிவில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணியிருப்பீங்க. அது இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகுறதுனால தான் உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஒரு பய உணர்வு வரும், அச்ச உணர்வு வரும். ஆனால் அன்னைக்கு அது இயல்பாக நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் அது ஒன்றுக்குள்ளே இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒன்றுக்குள்ளே சேர்ந்து அது பெரிய லேயராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகி உங்கள் சிஸ்டம், அதாவது உங்கள் மைண்ட், அறிவுங்கிற சாஃப்ட்வேருக்குள்ளே பதிவாகி லோட் ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு சிக்கலோ ஒரு சமாளிக்க முடியாத சூழலோ வரும் பொழுது இது எல்லாம் ஒருங்கிணைந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இன்றைய பிரச்சனை. அப்போ இன்றைக்கு பிரச்சனைக்கு இன்று காரணம் அல்ல, பழைய அறிவு, பழைய எண்ணம், பழைய சிந்தனை. அதை முறைப்படுத்த தான் எம்எஸ்கே உளவியல் உங்களுக்கு உதவி புரிகின்றது. எம்எஸ்கேங்கிறது மைண்ட் செட் நாலேஜ், மனப்பதிவுசார் அறிவு. அந்த மனப்பதிவின் அறிவை மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்குள்ள குவிந்திருக்கும். கேள்வி கேட்கவும் தெரியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. இதை மாற்றியமைக்கத்தான் எம்எஸ்கே உளவியல் உங்களுக்கு உதவி புரிகின்றது. மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியல்.